சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து நடக்குது பார்க்கலாம். இங்க சாவித்திரியும், தாமரையும் பண்ண விஷயத்தெல்லாம் இங்க தாமரையே சேதுகிட்ட சொல்லிட்ட பிறகு, இங்க ராஜாங்கம் இங்க சாவித்திரிய கழுத்த புடிச்சு வீட்ட விட்டு வெளிய தொரத்துனா நல்லாருக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேதுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மாமா எனக்கு தெரியும். நீங்க எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அப்டின்ட்டு. ஆனா இது எல்லாமே நிரூபிக்கணும் அப்டின்னா, நீங்களும் வந்துட்டு எனக்கு உதவி பண்ணணும் மாமா அப்டிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு தமிழ் இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சுத்தமா எனக்கு ஞாபகமே இல்ல. ஆனா காலையில எழுந்தா வந்துட்டு எல்லாமே நானும் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே பண்ணாத மாரி தான் இருக்கு. தாமரை எப்ப என்கிட்ட வந்தா அப்படின்னு கூட எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல தமிழ். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்ல அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்து இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "எனக்கு தெரியும் மாமா இந்த மாரி விஷயம்லாம் நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க" அப்படின்ட்டு. ஆனா எனக்கு என்னவோ வந்துட்டு தாமரை மேல சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு நைட் என்ன நடந்தது மட்டும் என்கிட்ட சொல்ல முடியுமா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "அன்னைக்கு நைட்டு நான் குடிச்சிருந்தது உண்மதான் தமிழு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்ட பிறகு தான் தாமரை வந்துட்டு கதவு தட்டுனா. ஒரு கேக் எடுத்துட்டு வந்துட்டு தாமரை கதவு தட்டிட்ட பிறகு, மாமா உங்களுக்கு கேக் வெட்டணும் அப்படின்னு தான் சொன்னா. அதுக்கப்புறம் தான் நான் வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா திரும்ப வந்துட்டு தாமரையே அந்த கேக்க வெட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா தாமரை வந்துட்டு அந்த கேக்க வெட்ட சொல்லும்போது, ஒரு பக்கம் மட்டும் வெட்ட சொன்னா. அதுதான் வந்து எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அந்த கேக்க சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல தமிழு. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா என்ன நடந்தது கூட ஞாபகமே இல்ல அப்படிங்கிற மாரிலாம். இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேது பார்த்துட்டு, மாமா அங்க வேற ஏதாவது நடந்ததான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி சேது பார்த்து கேட்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு, எனக்கு இன்னொன்னும் வந்துட்டு அப்ப நடந்தது தமிழு. உன்ன பத்தி தான் வந்துட்டு தாமரை என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அதுவும் உன்னையும் என்னையும் பத்தி நல்லபடியா தான் வந்துட்டு அவ பேசியிருந்தா. அந்த கேக்க சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு இத பத்தி தான் வந்துட்டு அவ பேசியிருந்தா. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ஞாபகமே வரமாட்டேங்குது தமிழு அப்படிங்கிற மாரிலாம். இங்க சேது வந்துட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இங்க தமிழ்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேதுவ பார்த்துட்டு, "மாமா இதுவே போதும். இத வச்சே வந்துட்டு ஓரளவுக்கு எங்க சந்தேகம் வருது. அப்போ அவங்க கேக்ல தான் வந்துட்டு ஏதோ கலந்து குடுத்துருக்காங்க. அதுவும் தாமரை வந்துட்டு ஒரு பக்கம் கேக்க மட்டும் உங்களுக்கு கட் பண்ண சொல்லியிருக்கா. அப்ப நான் அந்த கேக்கோட ஒரு பக்கம் மட்டும் அவங்க ஏதோ கலந்துருக்காங்க மாமா. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு தான் உங்களுக்கு சுயநலமே இல்லாம போயிருக்கு. இதுதான் வந்து நடந்திருக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, அப்பதான் இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, இப்படிதான் நடந்திருந்தாலும், நம்ம இந்த விஷயத்த போயிட்டு வீட்ல யார்கிட்டயாவது சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல தமிழு. எல்லாருமே வந்துட்டு நானும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அப்பா கூட வந்துட்டு என் மேல தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு இருக்காரு. அப்பாகிட்ட நான் எப்ப முகத்த ஊத்தி பேச போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு இங்க தமிழ்ட்ட சொல்ல, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேதுவ பார்த்துட்டு, "இங்க பாருங்க மாமா, இந்த விஷயத்த நம்மளே போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த விஷயத்த தாமரை வாயாலே வந்துட்டு உண்மைய சொல்ல வைக்கலாம். தாமரைக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்கள தான் வந்துட்டு தாமரை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணின பிறகும் தாமரை இப்போ வரைக்கும் உங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவ இப்போ வரைக்கும் ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட வந்துட்டு சாவித்திரி அம்மாவும், தாமரையும் தான் வந்துட்டு வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. உங்க மேல வந்துட்டு தேவையில்லாம இந்த பழிய போட்டு நீங்க தான் வந்துட்டு தாமரை கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாரி பண்ண வச்சிருக்காங்க. இருந்தாலும் தாமரைக்கு வந்துட்டு உங்க மேல ரொம்ப ஆசை மாமா. உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. நீங்க மட்டும் அவகிட்ட மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா, அவளே வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நீங்களே வந்துட்டு அவள திரும்ப கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுங்க. ஒரு பொய்யா கூட சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது கூட அவளே நடந்த எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் தாமரை நடந்த எல்லா உண்மையும் அவ வாயால சொல்லிட்டா அப்படின்னா, உங்க மேல வந்துட்டு எந்த தப்பும் இல்லாத மாரி ஆயிடுமாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணுமோ ராஜாங்கமாவும் அதெல்லாம் பார்த்துப்பாரு. நீங்க இது மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ் வந்துட்டு சேது பதில் சொல்ல, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "அது எப்படி தமிழு? நான் போய் கேட்ட உடனே தாமரை சொல்லிருவாளா? அதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு தமிழ் பதில் சொல்ல, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு, "இல்ல மாமா, நீங்க உண்மையா வந்துட்டு அவள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த உண்மைய கேட்டு பாருங்க. அவ சொல்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஒரு முறை மட்டும் நீங்க பேசி பாருங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேதுவ பார்த்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, அப்பதான் இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா நின்னு இருக்காரு. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "மாமா இதுல யோசிக்கிறது ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு முறை மட்டும் தாமரைகிட்ட இந்த மாரி பேசி பாருங்க. இந்த விஷயத்த கண்டுபிடிக்க இந்த ஒரு வழி மட்டும் தான் மாமா இருக்கு. இத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் ராஜாங்க மாமாவுக்கும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் வந்துட்டு அது ரொம்ப கஷ்டத்த குடுக்கும் மாமா. அதனால நீங்க ஒரு முறை மட்டும் தாமரைய தனியா கூப்பிட்டு பேசி பாருங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டு உண்மைய கூட சொல்லுவா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேதுகிட்ட சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "சரி தமிழு, நான் போயிட்டு அவள தனியா கூப்பிட்டு பேசி பார்க்குறேன்." அப்படின்னு தான் சொல்லிட்டு, சேது ரூம்ல இருந்துட்டு கீழ இறங்கி வராரு. இங்க சேது கீழ இறங்கி வந்துட்ட பிறகு, இங்க சாவித்திரியும் தாமரையும் இருக்க ரூமுக்கு வந்துட்டு இங்க சேது போறாரு. அப்பதான் இங்க தாமரை மட்டும் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க தாமரை ரூம்ல உட்கார்ந்துருக்கும். அப்பதான் இங்க சேது வந்துட்டு ரூம்குள்ள வந்துட்டு,
இங்க தாமரைட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. தாமரை இந்த மாரி உன்கிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொல்ல, அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு, "சொல்லுங்க மாமா என்ன விஷயம்? நம்ம கல்யாணத்த பத்தி எதனா பேச போறீங்களா? மாமா வேற நமக்கு 1 வாரத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. இதுல எனக்கு சந்தோஷம் தான் மாமா. இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அத பத்தி தானே கேட்க வந்திருக்கீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை வந்துட்டு இங்க சேதுவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு தாமரைய பார்த்துட்டு, "கல்யாண விஷயமா தான் தாமரை உன்கிட்ட பேசணும். ஆனா இன்னொரு விஷயமும் வந்துட்டு உன்கிட்ட பேசணும். நீ கொஞ்சம் ரூம்லேருந்து வெளிய வா. தனியா பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சேது வந்துட்டு இங்க தாமரைய தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சேது வந்துட்டு இங்க தாமரை கிட்ட கண் கலங்கிட்டே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. "இங்க பாரு தாமரை, எனக்கு இப்ப என்ன சொல்றது தெரியல. ஆனா நான் உன்கிட்ட வந்துட்டு கேட்கிறேன். நீ நடந்த எல்லா உண்மையும் மட்டும் என்கிட்ட பேசு. நீ சொல்ற விஷயம் என்ன வேணா இருக்கட்டும். ஆனா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறது உண்மதான். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு இங்க தாமரைய பார்த்து கேட்க, அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு, "சொல்லுங்க மாமா, இப்ப எதுக்கு கண் கலங்கிட்டீங்க? எதுக்கு என்ன கேட்க போறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இங்க பாரு தாமரை, வீட்ல எல்லாரும் வந்துட்டு நான் தான் உன்கிட்ட தப்பா நடந்துட்டேன் அப்படிங்கிற மாரி எல்லாருமே என்ன ரொம்ப அசிங்கமா நினைக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால வந்துட்டு ஏத்துக்கவே முடியல. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடிய ஆளே கிடையாது. ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. நீயே சொல்லு தாமரை. என்ன நடந்தது? எனக்கு சுத்தமா வந்துட்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது மட்டும் தயவுசெய்து சொல்லு தாமரை. நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேனா நீயே சொல்லு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு கண் கலங்கிட்டே இங்க தாமரைட்ட கேட்க, அப்பதான் இங்க தாமரையும் வந்துட்டு சேது கண் கலங்கிட்டே கேட்கறத பார்த்த உடனே இங்க தாமரை வந்துட்டு, "மாமா அது வந்துட்டு" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி தயக்கமா வந்துட்டு இங்க தாமரை சேது பார்த்து சொல்லிட்டு இருக்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இங்க பாரு தாமரை, என்கிட்ட எதுவும் மறைக்காத. நீ நடந்த எல்லா உண்மையும் மட்டும் என்ட்ட சொல்லு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் போயிட்டு உன்கிட்ட தப்பா நடந்ததுன்னா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாமரை. அதனால தான் உன்கிட்ட இதெல்லாம் கேட்கிறேன். தயவுசெய்து சொல்லு தாமரை." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு ஒரு மாரி கஷ்டப்பட்டு இங்க தாமரைட்ட கேட்க, அப்பதான் இங்க தாமரையும் வந்துட்டு உடனே சேதுவோட கால்ல விழுந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எனக்கு வந்துட்டு உங்க மேல இருக்க பாசத்துலயும், உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலயும் வந்துட்டு இப்படி பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். நானும் அம்மாவும் சேர்ந்து தான் வந்துட்டு உங்கள எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பண்ணோம். என்ன மன்னிச்சிடுங்க மாமா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை சொல்லிட்டு இருக்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "எனக்கு புரியல தாமரை. நீ என்ன சொல்ல வர?" அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே அதிர்ச்சியா வந்துட்டு இங்க சேது கேட்க, அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு, "மாமா அது வந்துட்டு உங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அந்த கேக்கு கொண்டு வந்தது உண்மதான். ஆனா அந்த கேக்ல அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நானும், அம்மாவும் வந்துட்டு மயக்க மருந்த கேக்கோட ஒரு பக்கத்துல செலுத்திட்டோம் மாமா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்க அந்த கேக்க சாப்பிட்ட பிறகு ரொம்பவே மயங்கி போயிட்டு சுயநினைவே இல்லாம இருந்தீங்க. அந்த நேரத்துல தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு பக்கத்துல படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீட்ல எல்லாரும் வந்துட்டு காலையில உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க உங்க ரூமுக்கு வரும்போது எல்லாருமே வந்துட்டு நீங்களும் நானும் ரூம்ல இருக்கிறத எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க தான் வந்துட்டு என்கிட்ட தப்பா நடந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி நானே வந்துட்டு எல்லார் முன்னாடியும் சொன்னேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல வந்து நான் அப்படி சொல்லிட்டேன் மாமா. இதுதான் மாமா நடந்தது. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டேன். ஆனா இதெல்லாம் பண்ணிட்டதுக்கோசரம் என்ன கல்யாணம் பண்ணிக்காம மட்டும் இருந்துட்டாங்க மாமா. என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை வந்துட்டு நடந்த எல்லாமே வந்துட்டு இங்க சேதுகிட்ட சொல்லிட்டு, சேதுகிட்டயே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மாரி கேட்டுட்டு இருக்காங்க அழுதுகிட்டே. அப்பதான் இங்க சேதுவும் வந்துட்டு தாமரை கிட்ட கண் கலங்கிட்டே வந்துட்டு, "ஏன் தாமரை இப்படி ஒரு விஷயத்த பண்ண? என்ன அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு சாவித்திரி அத்தையும் நீயும் வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் கண் கலங்கிட்டே வந்துட்டு இங்க சேது வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு இங்க தாமரைய பார்த்துட்டு, "இங்க பாரு தாமரை, இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, நீ அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயம் சொல்லு. அப்பா என்னால இந்த வீட்ல எல்லார் முன்னாடியும் வந்துட்டு தல குனிஞ்சு ரொம்ப அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்காரு. நீ என்கிட்ட சொன்ன மாரி அவர்கிட்ட மட்டும் சொல்லு தாமரை. அதுக்கப்புறம் நானே கூட அப்பா கிட்ட பேசி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொல்ல, அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு, "இல்ல மாமா, இந்த விஷயத்த நான் ராஜாங்க மாமாகிட்ட சொன்னேன் அப்படின்னா, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு ராஜாங்க மாமா அதுக்கப்புறம் ஏன்னா தண்டனை குடுத்துருவாங்க. இந்த வீட்ல இருந்து கூட எங்க 2 பேரையும் வந்துட்டு தொரத்தி விட்டுருவாங்க. இந்த விஷயம் நான் சொன்னது அம்மாக்கு கூட தெரிய வேணாம் மாமா. இந்த விஷயம்லாம் அம்மாக்கு தெரிய வந்தாலும் ரொம்ப கோவப்படும். நீங்க வந்துட்டு என்கிட்ட அழுதுட்டே கேட்கும்போது எனக்கு மனசு மாறி நானே வந்துட்டு உங்ககிட்ட நடந்த எல்லாமே சொல்லிட்டேன் மாமா. நீங்க அழுதுட்டே வந்து என்ட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மாமா. அதான் நடந்த எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த விஷயத்த திரும்பவும் மாமா கிட்டலாம் சொல்ல வேணாம் மாமா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை வந்துட்டு இங்க அழுதுட்டு இங்க சேதுகிட்ட சொல்ல, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இல்ல தாமரை, எனக்காக வந்துட்டு நீ இந்த விஷயத்த அப்பா கிட்ட மட்டும் சொல்லு. அப்பா வந்துட்டு உன்ன கண்டிப்பா மன்னிச்சுருவாரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு இங்க தாமரைய சொல்ல, அதுக்கப்புறம் தான் இங்க தாமரை வந்துட்டு, "சரி மாமா, நான் உங்ககிட்ட சொன்ன மாரி மாமா கிட்ட சொல்றேன். ஆனா ராஜாங்க மாமா என் மேலயும், அம்மா மேலயும் கோவப்படாத மாரி நீ தான் பார்த்துக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை வந்துட்டு சேதுகிட்ட சொல்ல, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாமரை. நீ இந்த விஷயத்த அப்பா கிட்ட மட்டும் சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சேது வந்து அதுக்கப்புறம் தான் இங்க தாமரையும், அதுக்கப்புறம் இந்த விஷயத்த தமிழ்ச்செல்விட்ட சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வியும், தாமரையும் வந்துட்டு இங்க சேது ராஜாங்கத்த கூட்டிட்டு போயிருக்காரு. அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு அங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் இங்க சேது போயிட்டு இங்க ராஜாங்கத்த சொல்லிட்டு இருக்காரு. "அப்பா இந்த மாரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கத்திட்ட இங்க சேது சொல்லவும், அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு சேது பார்த்து பேசாம சன்னாசிட்ட சொல்லி கேட்க சொல்றாரு. "சன்னாசி இப்ப என்னாவா சேதுக்கு? இப்ப எதுக்கு வந்திருக்கான்? என்னன்னு கேளு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க சேது மேல கோவத்துல இங்க சன்னாசிட்ட கேட்க சொல்ல, அப்பதான் இங்க சன்னாசியும் வந்துட்டு சேதுவ பார்த்துட்டு, "என்னய்யா சேது? என்ன விஷயம்?
எதுக்கு தமிழ்ச்செல்வியும், தாமரை கூட கூட்டிட்டு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்லுயா என்ன விஷயம்? அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சனாசி வந்துட்டு சேதுவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு இங்க தாமரையிட்ட சொல்லி எல்லா உண்மையும் வந்துட்டு சொல்ல வைக்கிறாங்க. அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் இங்க ராஜாங்கத்திட்டயும், சனாசியும் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே இங்க ராஜாங்கம், சனாசியும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இங்க சனாசி உடனே கோவப்பட்டு எழுந்து நின்று தாமரைய பார்த்துட்டு, "ஏன்டி தாமரை, நீயும் உங்க அம்மாவும் இந்த வீட்ல இருந்துட்டு என்ன வேலை பார்த்துருக்கீங்க? அதுவும் சேது மேல இப்படி ஒரு பழிய போட்டுருக்கீங்களே! சேதுவ கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா, அது என்கிட்டயும் இல்ல அப்படின்னா அண்ணன்கிட்ட சொல்லியிருக்காமே! அத விட்டு நீயும் உங்க அம்மாவும் வந்துட்டு என்ன இப்படி ஒரு வேலைய பண்ணியிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசி கோவத்துல வந்து பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு கோவப்பட்டு, "எங்க அந்த சாவித்திரி? சாவித்திரி கூப்பிடு" அப்படிங்கிற மாரி கத்துறாரு. அப்பதான் அங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு சாவித்திரி, ஈஸ்வரி அது மட்டும் இல்லாம அப்பத்தா எல்லாருமே வந்துட்டு இங்க ராஜாங்க இருக்க இடத்துக்கு வந்துர்றாங்க. அப்பதான் இங்க எல்லாருமே வந்துட்ட பிறகு இங்க சாவித்திரிய பார்த்துட்டு ராஜாங்க கேட்டுட்டு இருக்காரு. "திரி, உன்ன என் தங்கச்சி சொல்லவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்படி ஒரு வேலைய பண்ணியிருக்க. என் பையன் சேதுவ உன் பொண்ணு தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி கூட பண்ணுவியா இந்த குடும்பத்துல இருந்துட்டு?" அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே கோவப்பட்டு இங்க ராஜாங்கம் சாவித்திரி பார்த்து கோவமா பேச, அப்பதான் இங்க சாவித்திரி வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் அண்ணனுக்கு எப்படி தெரிய வரும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே பதட்டமா வந்துட்டு இங்க சாவித்திரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்து சன்னாசி வந்துட்டு, "என்ன சாவித்திரி, நடந்த எல்லாமே எங்களுக்கு எப்படி தெரிய வரும்னு யோசிக்கிறியா? உன் பொண்ணு தாமரையும் வந்துட்டு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சன்னாசி சொல்லிட்டு இருக்க. இத கேட்ட உடனே இங்க சாவித்திரி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. தாமரை ஏன் இத போயிட்டு இவங்க எல்லார்ட்டயும் உண்மைய சொன்னா? அப்படிங்கிற மாரி ஒரு மாரி குழப்பத்திலே வந்துட்டு இங்க சாவித்திரிய பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு சாவித்திரிய பார்த்த மாரி அழுத மாரி நின்னுட்டு இருக்காங்க. இங்க சாவித்திரியும் வந்துட்டு குழப்பத்திலே ரொம்ப பதட்டமா வந்துட்டு இங்க ராஜாவ பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ராஜாவும் வந்துட்டு கோவத்துல இங்க சாவித்திரிய பார்த்துட்டு, "சாவித்திரி, நீ பண்ண விஷயத்துக்கு என்ன பண்ணலான்ட்டு நீயே சொல்லு. அதுவும் என் பையன் பொறந்த நாளைக்கு அந்த கேக்ல மயக்க மருந்து குடுத்து, அவன் மயக்கத்துல இருக்கும்போது இப்படி ஒரு வேலைய பண்ணி, சேது தான் வந்துட்டு எல்லா தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாரி அவன் மேல பழிய போட்டுருக்கீங்க. நீயே சொல்லு சாவித்திரி. நீ பண்ண விஷயத்துக்கு உன்ன என்ன பண்ண நீயே சொல்லு" அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே கோவப்பட்டு இங்க ராஜாங்கம் சாவித்திரியோட பேசிட்டு இருக்க. நடந்த எல்லாமே கேட்ட உடனே இங்க அப்பத்தாக்கு, ஈஸ்வரிக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க சாவித்திரிய பார்த்துட்டு, "சாவித்திரி, தாமரையும் இப்படி ஒரு வேலைய பண்ணியிருக்காங்களா?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு மனசுல நெனச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க சாவித்திரிய பார்த்துட்டு கோவத்துல பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க சாவித்திரி ராஜாங்க கால்ல வந்து விழுறாங்க. "அண்ணே, எங்கள மன்னிச்சிடுங்கண்ணே. நான் பண்ணது தப்பு தான். இதுக்கோசரம் என்னையும், என் பொண்ணு தாமரையும் வந்துட்டு எந்த தண்டனையும் குடுத்துறாதீங்கண்ணே. நாங்க பண்ணது தப்பு தான்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி அழுதுட்டே வந்துட்டு இங்க ராஜாங்க கால்ல விழுந்துறாங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க அடுத்து ராஜாங்கமும், சேதுவும் இங்க சாவித்திரிய என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும்